ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜயம் உதீரயேத். நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 39. திருஷ்ட்வா தேஷாமிதோ நிருணாம் அவக்ஞான ஆத்மதாம் நிருப திரேதாதிஷு ஹரேரர்ச்சா கிரியாயை கவிபி கிருதா. வேர்ட் பை வேர்ட் மீனிங். திருஷ்டுவா நேரடியாக கண்ட பிறகு, தேஷாம் பிராமணர்கள் மற்றும் வைஷ்ணவர்களுக்கிடையில் மித பரஸ்பரம் நிருணாம் மனித சமுதாயத்தின் அவக்ஞான ஆத்மதாம் ஒவ்வொருவருக்கும் இடையிலான பரஸ்பர நடத்தையை நிருப அரசே திரேதாதிஷு திரேதா யுகம் முதல் கொண்டு ஹரே பரமபுருஷரின் அர்ச்சா ஆலயத்தில் விக்கிரக வழிபாடு கிரியாயை வழிபாட்டு முறையை அறிமுகப்படுத்தும் நோக்கத்திற்காக கவிபி கற்றறிந்தவர்களால் கிருதா செய்யப்பட்டது. டிரான்ஸ்லேஷன். அரசே, திரேதா யுகத்தின் துவக்கத்தில் சிறந்த முனிவர்களுக்கும் சாதுக்களுக்கும் மக்களிடையே அபச்சாரமான நடவடிக்கைகளை பார்த்தபோது எல்லா உபகரணங்களுடனும் கூடிய விக்கிரக வழிபாடு அறிமுகப்படுத்தப்பட்டது. பர்பட் பை ஷீல பிரபாத். ஜெய் ஷீல பிரபாத். ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 12 அத்தியாயம் 1 பதம் 52 பின்வருமாறு கூறுகிறது. கிருதேயத்யாயத்தோ விஷ்ணும் த்ரேதாயாம் யஜதோ மகை துவாபரே பரிச்சர்யாயாம் கலௌ தத் ஹரிகீர்த்தனாத். அதாவது, சத்திய யுகத்தில் விஷ்ணுவை தியானிப்பதாலும் திரேதா யுகத்தில் யாகங்களை செய்வதாலும் துவாபர யுகத்தில் பகவானுடைய தாமரை பாதங்களுக்கு சேவை செய்வதாலும் அடையப்பட்ட அதே பலனை கலியுகத்தில் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஜபிப்பதாலேயே ஒருவனால் அடைய முடியும் என்பதே ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். சத்திய யுகத்தில் அனைவரும் ஆன்மீகத்தில் முன்னேறியவர்களாக இருந்தார்கள். அப்போது மேன்மக்களுக்கிடையில் பொறாமை என்பது இருக்கவில்லை. ஆனால் யுகங்களின் மாற்றத்தினால் விளைந்த பௌதீக களங்கத்தின் காரணத்தால் பிராமணர்கள் மற்றும் வைஷ்ணவர்களுக்கிடையிலும் கூட படிப்படியாக அவமரியாதையான செயல்முறைகள் தோன்றின. உண்மையில் முன்னேற்றமடைந்த ஒரு வைஷ்ணவருக்கு பகவான் விஷ்ணுவிற்கு அளிப்பதை விட அதிக மரியாதை அளிக்கப்பட வேண்டும். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் என்று பத்ம புராணம் கூறுவது போல எல்லா வகையான வழிபாட்டிலும் பகவான் விஷ்ணுவை வழிபடுவதே மிகச்சிறந்ததாகும். தஸ்மாத் பரதரம் தேவி ததியானாம் சமர்ஷனம். அந்த விஷ்ணு வழிபாட்டை விட அதிகமாக பரிந்துரைக்கப்படுவது தூய வைஷ்ணவர் வழிபாடாகும். முன்பு மனிதர்களால் செய்யப்பட்ட எல்லா செயல்களும் விஷ்ணுவுடன் சம்பந்தப்பட்டு இருந்தன. ஆனால் சத்திய யுகத்திற்கு பிறகு வைஷ்ணவர்களுக்கிடையில் அவமரியாதையான நடவடிக்கைகளின் அறிகுறிகள் காணப்பட்டன. மற்றவர்கள் வைஷ்ணவர்களாக மாறுவதற்கு யார் உதவுகிறானோ அவனே ஒரு வைஷ்ணவன் என்று ஸ்ரீல பக்தி வினோத தாகூரார் கூறியுள்ளார். மற்றவர்களை வைஷ்ணவர்களாக மாற்றியுள்ளதற்கு மிகச்சிறந்த உதாரணம் நாரத முனிவர் ஆவார். மற்றவர்களை வைஷ்ணவர்களாக மாற்றியுள்ள சக்தி வாய்ந்த ஒரு வைஷ்ணவர் வழிபடத் தகுந்தவர் ஆவார். ஆனால் பௌதீக களங்கத்தின் காரணத்தால் சில சமயங்களில் இத்தகைய மேலான வைஷ்ணவர்கள் மற்ற சாதாரண வைஷ்ணவர்களால் அவமதிக்கப்படுகின்றனர். இந்த களங்கத்தை கண்ட சிறந்த முனிவர்கள் ஆலயத்தில் விக்கிரக வழிபாட்டை அறிமுகப்படுத்தினார்கள்.
ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 7 அத்தியாயம் 14 சிறப்புடைய இல்லற வாழ்வு என்னும் தலைப்பில் பதம் 39 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரே போல்.